எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஹெல்த்தியாக எப்படி இருக்கணும், ஹெல்த்தியாக எப்படி ஃபேட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் உங்களுடைய மைண்டை பற்றி சொல்ல போகிறேன். மைண்டை பற்றி நம்மள நிறைய பேருக்கு நிறைய தெரியாது. ஆனால் இன்றைக்கி அதை பற்றின ஒரு கிளியரான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். முதல்ல மைண்டு அதாவது சில பேருக்கு இப்போது நான் உங்ககிட்ட மனசு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய பிரெயினில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் மனசுன்ன உடனே ஹார்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மனசு எங்கே இருக்குது தெரியுமா? அது உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு செல்லையும் இருக்குது. இது நிறைய சயின்டிஸ்ட் பல வருஷமாக யோசித்து நிறைய ஆத்தர்ஸோட தியரிஸ்லேருந்தும் புக்ஸ்லேருந்தும் கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு செல்லையும் நம்மளுடைய மைண்டு இருக்குது. அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்கு அது இன்னும் வேலை செய்யணுன்றது தெரியும். அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த செல்லுக்கு இருக்கிறது தான் நம்ம அந்த எல்லா செல்லுக்கும் மைண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது மைண்டை 3 லேயர்ஸாக பிரிக்கிறாங்க. இப்போது அந்த மைண்டு ஒரு முழு மைண்டை இல்லை ஒரு முழு பிரெயினை மைண்டை நீங்கள் ஒரு முழு கேக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேக்கில் மேலே இருக்கக்கூடிய லேயர், அதாவது க்ரீம்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லையா, அதை கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்குல்ல, அதை சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரை சூப்பர் கான்ஷியஸ், அப்படி இல்லைன்னா அன்கான்ஷியஸ்னு சொல்லுவாங்க. இப்போது முதல்ல கான்ஷியஸ்னஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். கான்ஷியஸ் மைண்டு நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர், அதாவது ஃபஸ்ட்டு லேயர். நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல கான்ஷியஸ் மைண்ட்னா இப்போ காலையில் நம்ம தூங்கி கண்ணை திறக்கிறதுலேருந்து நைட்டு நம்ம படுத்து தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டு தான். நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும், நம்ம ஹோம்ஒர்க் முடிக்கணும், நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காலைல தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் பண்ணுறது மொத்தமே நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு தான். இப்போ அடுத்து சப்கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்போ நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் முக்கியமாக இந்த சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட் ஏஜுக்கு மாறுற அந்த அடலசன்ஸ் அப்படின்ற ஒரு பருவத்தில் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு மென்டல் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் இந்த ஹார்மோனல் சேஞ்சு, அப்புறம் இந்த ஸ்டடீஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நான் இவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம்ஸுன்றது சொல்ல வரல. மேபிலாம் இல்லை, எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அவங்களோட லைஃப்பில். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு கரெக்டான சொல்யூஷனை நம்ம எப்படி உருவாக்கலாம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பண்ணக்கூடியது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ரீத்திங் ரேட்டு, நம்மளுடைய ஹார்ட் ரேட், நம்மளுடைய கிட்னி, நம்மளுடைய பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. மேபி நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட அது எல்லாமே அதோடய வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு காரணம் சப்கான்ஷியஸ் மைண்டு. நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத எல்லா விஷயங்களையும் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு மாற்றிட்டோம்னா, அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளால் நம்ம நினச்ச நேரத்தில் பண்ண முடியும்னா, இப்போ நீங்கள் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்கான்ஷியஸில் பண்ணக்கூடியது எல்லாமே நீங்கள் கான்ஷியஸ் மைண்டில் பண்ணலான்னா, இப்போ என்னுடைய ப்ரீத்திங் ஃபுல்லாக நின்றுடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ப்ரீத் ஃபார் எவர் நின்றுடும். இது உண்மை.
இப்போது நம்ம சப்கான்ஷியஸ்க்கும் கான்ஷியஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை நம்ம ஆழமாக அந்த சப்கான்ஷியஸில் எப்படி பதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன தோணுனாலும் நம்ம என்ன செஞ்சாலும் அது கான்ஷியஸ் மைண்ட். நம்ம கண்ட்ரோலில் இல்லாததை செய்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போது நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ் வந்து நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன் அப்படின்னா, இப்போ நான் தமிழ் ஒழுங்காக படிக்க மாட்டேன் அப்படின்றத நான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் எனக்கு வந்து அதில் சாதிக்க முடியும் அப்படின்றது அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறமா தான் என்னால் அதை கண்டிப்பாக செய்ய முடியும். முதல்ல எப்படி வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நான் வந்து இப்போ தமிழில் கம்மியாக இருக்கேன், நான் இனிமேல் தமிழில் 100 out of 100 எடுக்கணும் அப்படின்றத நான் எப்படி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கிறது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முதல்ல வந்து நம்மளுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹொப்பனோபோனோ இருக்குது. ஹொப்பனோபோனோவில் விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது. இப்போது நம்ம கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் நினைக்கிறோம், அதை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நினச்சிட்டே இருந்தோம்னா அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். இப்போ வந்து நான் வந்து தமிழ் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்றது கண்டினியூஸாக நினச்சிட்டே இருக்கேன். நான் ஒரு ஃபுல் எனர்ஜியோடு அதை நான் நினச்சிட்டே இருக்கேன்னா அது ஆழமாக போக போக அது செகண்ட் லேயரான சப்கான்ஷியஸில் போய் பதிஞ்சிடும். இதை நான் சொல்ல வந்தேன். இப்போது நீங்கள் வந்து எதையுமே சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம எதுவுமே எந்த விஷயத்தையுமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆழமாக யோசித்து அதை சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கலைன்னா நம்ம என்ன நினைக்கலையோ அதுவாக எதாவது ஒன்று செய்யும். இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஒரு ஜீனி மாதிரி சொல்லுவாங்க, இந்த அலாவுதீனில் வர ஜீனி மாதிரி. நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்மளுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்கும். நம்ம எதுவும் கேட்கலனா அது தானாகவே எதாவது செய்ய ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிலத்தை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் வந்து நெல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெல் வரும், அரிசி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் செடியோ இல்லை ஏதாவது ஒரு வெஜிடபிள் செடியோ இல்லை ஏதாவது ட்ரீஸை நம்ம பிளான் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அதுலேருந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே அந்த லேண்டில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், அதில் தானாகவே புல் வளரும், விஷச்செடி வளரும், முள் வளரும், தேவையில்லாத செடிகள் நிறைய வளரும். இதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எதையுமே பதிய வைக்கலைன்னா நம்ம சொல்கிறத அது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் நம்ம எதையுமே நம்ம அதுக்கு வந்து பதிய வைக்கலைன்னா அதுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போகும். இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் சொல்ல வர்றது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் எக்ஸாமில் நான் வந்து 100 out of 100 எடுக்கணும்னு. இப்போ நான் அது சப்கான்ஷியஸில் பதிய வச்சுட்டேன். நான் பதிய வச்சதுக்கப்புறம் அது வந்து தானாகவே வந்து நம்மளுடைய பாடியில் ஒரு செல்லையும் மைண்ட் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஒரு செல்லை எடுத்து கொஷின் பேப்பரில் போட்டால் 100 மார்க் வந்துடும், அந்த மாதிரிலாம் நடக்காது. இப்போ நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அது நடத்தி கொடுக்கறதுக்கான வழிகளை தான் காட்டும். ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பக்கத்து வீட்டிலே ஒரு தமிழ் டீச்சர் கூடி வரலாம் இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிசயமாக உங்களை தமிழ் படிக்கலாம்டா, வாடா குரூப் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போது அவங்க கூட போய் கற்றுக்காமல் தேவையில்லாமல் போடா நான் இப்போ சப்கான்ஷியஸில் வந்து அதை பதிய வச்சுட்டேன்டா, எனக்கு தானாகவே 100 out of 100 வரும்டா, நான் படிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது. அதுக்கான வழிகளை தான் அது காட்டும். நீங்கள் அவங்க கூட போயிட்டு படித்து நீங்கள் இது பண்ணாதான் உங்களுக்கு 100 out of 100 கிடைக்கும். உங்களுக்கு இப்போது கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் பற்றின ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.